ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. தேங்காய் வச்சு வாரம் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த ரெசிபியை செய்து கொடுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ரொம்ப முத்தின தேங்காய், அதாவது இந்த பின்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எலசான தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நைஸான ஹோல்ஸில் துருவி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதேமாதிரி இதை மிக்சியில் அரைச்சிட்டாலுமே உங்களுக்கு இதோட பதம் சரியாக இருக்காது. இது நல்லா வெந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நைஸ் கேரட் திருவறதில் நைஸ் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காய், இது ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, மீடியம் சைஸ் தேங்காய் தான், முழு தேங்காயும் துருவி எடுத்துட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். 250 ml அளவுள்ள கப்பால் 2 கப் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். இதை முழுக்க பாலில் வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இப்போ இந்த பாலில் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு மிக்சியில் அடித்து சேர்க்காதீங்க, இந்த மாதிரி துருவி சேருங்க. உங்களுக்கு இந்த இதோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இதோட பதமும் ரொம்ப அருமையாக வரும். இப்போ இது தேங்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்காது, ஒரு மாதிரி தேங்காய் தனியாக பால் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பைண்டிங்கும் திக்னஸும் கிடைக்கிறதுக்காக இப்போ இந்த டைமில் அந்த பால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்கிற ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி தான் சேர்க்குறேன். மாவு ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா சில சமயம் கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரையாது. இப்போ இந்த ஜவ்வரிசியும் இந்த தேங்காயும் ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும். இந்த பால்லே வேகும்போது தேங்காயும் நல்லா வெந்துடும், நமக்கு ஜவ்வரிசியும் ரொம்ப நல்லா வெந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்து வேக வைக்கிறதுனால அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியே வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சமயம் பால் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சீக்கிரம் சுண்டிடும். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதுக்கு பால் கூட தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் பால் சேர்த்தே இதை வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒன்று கூட கொஞ்சம் நாளை வேகணும். இப்போ பால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு, மொத்தமாக நான் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து கூட வேக வைக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இது தேங்காய் பாயாசம் சொல்லுவாங்க. தேங்காய் பால் பாயாசம் இல்லைங்க, தேங்காய் பாயாசம். இந்த தேங்காய் பாயாசம் எதுக்கு எடுத்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது, வயிறு புண்ணாக இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தேங்காய் பாயாசம் எடுத்துக்கிட்டாலே போதும், வயிறு புண்ணு தானாகவே ஆறிடும். அல்லது சில சமயம் நம்ம காரமாக நிறைய சாப்பிடுவோம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதுவும் மறுநாள் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வயிறு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பாயாசம் செய்து கொடுங்க. நமக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணும் ஆறிடும். உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைங்களுக்கெலாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் பாருங்கள், அதுக்கு கூட இந்த தேங்காய் பாயாசம் ரொம்ப நல்லதுங்க. வாரம் ஒரு தடவையாவது இந்த தேங்காய் பாயாசம் செய்து கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஜவ்வரிசியும் தேங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம பாலில் சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா சில சமயம் பால் திரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த தேங்காய் பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெய் விட்டு தாளித்து சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த தேங்காயோட ஒரிஜினல் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2-3 பாதாம் மட்டும் எடுத்துகிட்டு நைஸாக சீவி சேர்த்துருக்கேன் இது கூட. அதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறுமனே அப்படியேவும் கொடுக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்க்கணும், தாளிக்கணும், அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. தேங்காய், பால், சர்க்கரை இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், இதை குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துடலாம். இப்போ இந்த பைண்டிங்காக தான் நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜவ்வரிசி இல்லைன்னா தேங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை பாலில் கரைச்சி விட்டு நீங்கள் சேர்த்தாலுமே இந்த பாயசம் நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான, சுவையான, அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த தேங்காய் பாயாசத்தை நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது செய்துட்டு எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.